தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில் 18 மில்லியன் அளவுக்கு வளர்ச்சியடைந்து சாதனை படைத்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மின்னணு விநியோக உற்பத்தியை வலுப்படுத்தும் நோக்கில் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தமிழ்நாடு வர்த்தகத்திற்கு முதன்மையாக இருக்கிறது என்று பெருமிதத்துடன் கூறினார். அதேபோல் எலக்ட்ரானிக்ஸ் துறை வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருப்பதன் மூலம் உற்பத்தி ஒரு இடத்தில் இல்லாமல் பரவலாக கொண்டு செல்ல உதவியாக இருக்கிறது என்றார். இன்று 26 எனக்கு தெரிஞ்சு டேட்டா இன்னும் வெளியில வந்த முழுமையாக, ஆனா எனக்கு தெரிஞ்சு அது 45 பில்லியன் ஓவரால் டேட்டா, இந்தியா டேட்டா. ஸோ அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 18 பில்லியன் தமிழ்நாடு வந்து ஒரு 18 பில்லியன் ஆகுது நிச்சயமா செஞ்சிருக்கும்னு நான் நம்புறோம். இந்த டேட்டா வந்தோன்னா அதற்கான முழுமையான விவரங்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த சூழலில் தமிழ்நாடு இந்தியாவின் நம்பர் 1 எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் மாநிலமாகவும் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 ஆகவும் இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் எல்சினா தனது நிகழ்ச்சியை இங்கே தனது ஈவெண்ட் இந்த பெரிய எக்ஸ்போவை இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில நம்ம ட்ரேட் சென்டர்ல நடத்திட்டு இருக்காங்க. இங்க ஜப்பான், கொரியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்து பலர் வந்து இங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள்.